உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மத்திய அரசு பத்மபூஷ விருது அல்ல, கேப்டனுக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற அத்தனை மக்களுடைய சார்பாக கேட்கிறேன், இல்ல எங்க நிர்வாகியுடைய சார்பாக கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை டாஸ்மாகிலும் விடுதலை சிறுத்தை கட்சி மாமூல் வாங்கவில்லை என்று சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக மாமூல் வாங்குற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். யார் விருப்பம் உள்ளவர்கள் வர வேண்டும் என்றால் வரலாம். ஏன்பா நான் தேமுதிக அநாத கட்சியா? எப்படிப்பட்ட தலைவன் உருவாக்கப்பட்ட கட்சி இது? முதலிலே 6 வருஷத்திலேயே கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவன ஒரே தலைவன் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்டவரை பார்த்து யார் வேணா வரமுன்னா வரலாமா? முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை ஏற்கனவே ஒரு தகுதி வேணும். இது நாங்க போட்டு வச்சிருந்த திட்டம். 2025 தமிழகம் முழுவதும் இந்த மது ஒழிப்பதற்கு நம்ம ஒரு பிரச்சனையை பண்ணலாம், தமிழ்நாடு முழுவதும் நடப்பயணம் போலான்னு பேசி வச்சிருந்தது. உடனே இவர் முந்திக்கின்னு இப்படி வைக்கிறார். இது விட குடும்பம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் போறத பாரு, மது ஒழிப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறவன் ஒரு கேடி, அதற்கு ஆதரவு கொடுத்து 2 பேரை தமிழ்நாட்டு முழுவதும் டாஸ்மாக வைத்து தொழிலை நடத்துகின்றவன் அது ஒரு கேடி ஸ்டாலின். இன்னைக்கு அப்படியே மிமிக்கிரியில் ஓடி இருக்குது. இது உண்மை. ஏன்னா இதெல்லாம் பொய் நாடகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது எடுத்தாலும் லஞ்சம். அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு 5% 10% இருந்தது. இன்னைக்கு திமுக காரனே போய் கேட்ட வச்சுக்க, அப்படியா 20%பா, 25%பா, 30%பா. இது இப்படியே போனா நாடு எங்க போவோம்? புரட்சி கலைஞருடைய பிறந்த நாள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேமுதிகவுடைய 20ஆம் ஆண்டு விழா, அதை பற்றி உங்களுக்கு பல ஆண்டுகளாக பேசிவிட்டாச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டு எங்களுக்கு புதியது எது என்று சொன்னால் பத்மபூஷ விழா. உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மத்திய அரசு பத்மபூஷ விருது அல்ல, கேப்டனுக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்து இருக்க வேண்டும். அப்படி தமிழகத்துக்கு அவர் சாதனை செஞ்சிருக்கிறார். அவரை உதவி செய்தது மட்டுமல்ல, எத்தனையோ மாநிலத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவர் குரல் கொடுத்துக்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உதவி செய்த ஒரே தலைவர் தமிழக தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஒரு மாதா இருக்க முடியும். இதுவரை தமிழகத்தில் யாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆந்திரா புயல் சொல்லியிருப்போம், குஜராத் பூகம்பம் சொல்லியிருப்போம், கார்கில் போர் சொல்லியிருப்போம், இலங்கை மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இப்படி எத்தனையோ மக்களுக்கு, மகாராஷ்டிரா எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு உதவி செய்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உருவாக இருக்க முடியும். அவருக்கு பாரத ரத்னாவே கொடுத்துருக்கணும், ஆனால் பத்மபூஷன் விழாவை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்கு இந்த மத்திய அரசுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இன்னைக்கு தொலைக்காட்சியில் தமிழகத்தில் ஆர்ட் ஆஃப் நியூஸ் பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அது முதல்ல ஒரு அறிக்கையில் அதிமுகவும் கலந்து கொள்ளலான்னு கேட்டார். அதன் பிறகு வாபஸ் வாங்கி பல பிரச்சனைகள் அவர் நேரடியாக போய் அறிவாலயத்துக்கு ஸ்டாலினை சந்தித்து அவர் கோரிக்கை வைக்கிறார். உடனே அவரும் பெரிய கோரிக்கை, உடனே எங்களுடைய கட்சி சார்பாக 2 பேர் அனுப்புகிறேன், ஒன்று RS பாரதியோ TKS இலங்கை உணவு. இது எப்படிப்பட்ட நாடகம் பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற அத்தனை மக்களுடைய சார்பாக கேட்கிறேன், இல்ல எங்க நிர்வாகியுடைய சார்பாக கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை டாஸ்மாகிலும் விடுதலை சிறுத்தை கட்சி மாமூல் வாங்கவில்லை என்று சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக மாமூல் வாங்குற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அது இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, யார் விருப்பம் உள்ளவர்கள் வர வேண்டும் என்றால் வரலாம். ஏன்பா நான் தேமுதிக அநாத கட்சியா? எப்படிப்பட்ட தலைவன் உருவாக்கப்பட்ட கட்சி இது? 2006 28 லட்சம் ஓட்டு வாங்கி விருதாச்சலத்தில் வெற்றி பெற்ற ஒரு தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அதே போல 2011 கூட்டணி வைத்து இன்றைக்கு தமிழக வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தை கிடையாது,
பாட்டா இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது. காங்கிரஸ் 67 காங்கிரஸ் கிடையாது. முதலிலே 6 வருஷத்திலேயே கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவரான ஒரே தலைவன் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்டவரை பார்த்து யார் வேணா வரமுன்னா வரலாமா? முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை ஏற்கனவே ஒரு தகுதி வேணும். புரியுதா? அந்த தகுதி யாருக்கு இருக்கு சொன்னா எங்களுடைய அண்ணியாருக்கு இருக்குது. முதல்ல இது நாங்க போட்டு வச்சிருந்த திட்டம். 2025 தமிழகம் முழுவதும் இந்த மது ஒழிப்பதற்கு நம்ம ஒரு பிரச்சனையை பண்ணலாம், தமிழ்நாடு முழுவதும் நடப்பயணம் போலான்னு பேசி வச்சிருந்தது. உடனே இவர் முந்திக்கின்னு இப்படி வைக்கிறார். சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு டாஸ்மாக இது மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன்னு சொல்லி கேட்கிறல்ல, நீ ஏன் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மது ஒழிப்பை பத்தி பேசல? ஏன் நீ பிரச்சாரத்தில் பற்றி பேசல? இது விட குடும்பம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க வாட்ஸ்அப்லாம் போறத போறான், மது ஒழிப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறவன் ஒரு கேடி, அதற்கு ஆதரவு கொடுத்து 2 பேரை தமிழ்நாட்டு முழுவதும் டாஸ்மாக வைத்து தொழிலை நடத்துகின்றவன் அது ஒரு கேடி ஸ்டாலின்ன்றாங்க. இன்னைக்கு அப்படியே மிமிக்கிரியில் ஓடி இருக்குது. இது உண்மை. ஏன்னா இதெல்லாம் பொய் நாடகம். இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த குறையில்லைன்னு சொல்வார். இருக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்குது. நான் கேட்குறேன், ஏன் மருத்துவர்கள் பிரச்சனை இல்லையா? ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் இல்லையா? இல்லை மின் தொழிலாளருடைய பிரச்சனைகள் இல்லையா? சொல்லுங்க. இப்போ நேற்று போய் நான் மாற்றுத்திறனாளி போயிட்டு வந்தேன். அந்த மாற்றுத்திறனாளி என்ன கேட்குறாங்க? மத்திய அரசு 2029 ஒரு ஜீவோ போடுது. 2016 இவங்களுக்கு 4% உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் திமுக ஆட்சியில் செய்யல. நேற்று போய் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. பாவம் மாற்றத்தினால் அவன் ஏற்கனவே ஒரு பாதிப்பில் ஏற்பட்டு கொடுமையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சிறந்த பணி செய்து கொண்டு தன் உழைப்பை உழைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நீ உயர்வு கொடுத்திருந்தா ஒரு நல்ல மனுஷன் எங்க கொடுக்க போற? இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது எடுத்தாலும் லஞ்சம். அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு 5% 10% இருந்தது. இன்னைக்கு திமுக காரனே போய் கேட்டால் வச்சுக்க, அப்படியா 20%பா, 25%பா, 30%பா. இது இப்படியே போனா நாடு எங்க போவோம்? இன்னைக்கு சென்னையில் எந்த ஒரு சாலை பார்த்தீங்கன்னா சாலை நல்லா இருக்கா? எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. காரணம் எங்கு பார்த்தாலும் ஊழல் ஊழல். தயவுசெய்து மக்களை தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. அவங்க என்னதான் கொள்ளையடிச்சாலும் தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கலாம் தான் பார்க்குறாங்க. அந்த மாரி பணத்தை வாங்கி வாங்கி இந்த நாட்டை குட்டு சேர ஆக்காதீங்க. உங்களுக்கு யார் நல்லது இன்னைக்கு பார்த்துங்க. இவ்வளோ ஒரு விழா செய்கிறோம், இவ்வளோ போட்டு நல உதவி செய்கிறோம். நாங்கள் இன்னைக்கு நேற்று செஞ்சது கிடையாது. என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 1986 தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பவர். அந்த உதவியை இன்றைக்கும் எங்களுடைய அணியார் தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஆகையால வருகின்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.